படத்தில் ட்விஸ்டிங் கேமியோவையும் தூக்கிட்டால் படத்தில் வேறு எதுவுமே இல்லையா? குட். வெங்கட் பிரபு தளபதி வச்சு அப்படி என்ன தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். படத்தோடைய பிளாட் என்னென்னு பார்த்தா, ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் சொல்லணும்னா ட்ரெய்லரில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதுதான் படத்தில் இருக்குது. ஒரு மிஷினுக்கு போகிறாரு, அதில் வில்லனோட குடும்பம் பாதிக்கப்படுது. அதனால வில்லன் விஜயோட குடும்பத்தை என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத இந்த படத்தோட கதையினே சொல்லலாம். ஸ்பாய்லர் பண்ணாமல் சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே சூப்பராக இருந்தது. ஒரு சில இடத்துலலாம் காமெடி சீக்வன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் படத்தோட ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே யூஸில் படத்தில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. அதுலேயும் நிறைய ரெஃபரன்ஸ் சூப்பராக இருந்தது. தளபதி விஜயோட ஆக்டிங் மட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் தளபதி விஜய் மட்டும்தான் டேக் ஓவர் பண்ணியிருப்பார் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. டிஏஜிங் விஜய்க்கும் நார்மல் விஜய்க்கும் ஒரு வாய்ஸ் டோன் வந்து சேஞ்ச் பண்ணி பேசியிருப்பார். அது அவரே டப்பிங் பண்ணி பேசியிருப்பார். அதெல்லாம் சூப்பராக இருந்திருக்கும். ஆக்டிங் வைஸில் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும். வெங்கட் பிரபு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படத்தில் மெயினாக விட்டது வில்லனிசம் தான். மோகன் அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு சூட் ஆகவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த வில்லன் கேரக்டருடைய அந்த ஸ்கெட்சிங்கே நல்லால. ஒரு வில்லனுக்கு தகுந்த எந்த ஒரு தகுதியுமே அவருக்கு இல்லாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒரு ஃபன் அண்ட் காமெடி வில்லத்தனத்தை காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அது ஒரு சரி மொக்கையாக இருந்திருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. படத்தில் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நம்ம கேட்கும்போது அந்தளவுக்கு நல்லா இருந்ததான்னு தெரில. பட் அது விஷுவலாக பார்க்கும்போது சாங்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. அதுலேயும் மட்ட சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது. மற்ற எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்தது. மார்க் சாங் மட்டும் எதுக்குடா வச்சிங்கிற மாதிரி இருந்தது. தேவையில்லாத சீக்வன்ஸ் படம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கும் போது திடீர்னு ஸ்பார்க் சாங் கொண்டு வந்து நடுவில் போட்டுறானுங்க. அது நல்லாவே இல்லை. டிஏஜிங் பண்ண லுக்கு வந்து எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டாமல் சூப்பராக இருந்தது. டிஏஜிங்னே தெரியாத அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் வர சீக்வன்ஸ் சூப்பராகவே இருந்தது. இது ஸ்பாய்லரில் ஏற்கனவே ரிவீல் பண்ணது தான். அந்த விஜயகாந்த் வர சீக்வன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மற்ற எல்லா கேரக்டருமே அவங்களுக்கு கொடுத்த எல்லா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விஜய் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம பிரசாந்த், பிரபுதேவா அவங்களுக்கான கேரக்டர்ஸும் நல்லா சூப்பராக ஸ்கெச் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா படத்தோட நிறைய ட்விஸ்ட்டும் அடங்கியிருக்கு. பிரேம்ஜி, வெங்கட் பிரபு ஃபஸ்ட் மீட்டில் பேசின எதையுமே நீங்கள் கேட்காம எந்த ஒரு ஸ்பாய்லருமே பார்க்காம போனால் இந்த ஒரு படம் உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே அமையும். ஸ்க்ரீன் ப்ளே ப்ரெடிக்டபுளாக தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம கண்டுபிடிக்காமல் வித்தியாசமாக கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். யுவன் சங்கர் ராஜா படத்துக்கு சூப்பராகவே பிஜிஎம் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். மங்காத்த அளவுக்கு இல்லைனாலும் சூப்பராக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஃபேமிலி ஆடியன்ஸோடு போய் எல்லாருமே தேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். தேட்டருக்கு போய் பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு போங்க.